எது என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், அதே நடந்துருச்சு. கடவுளே, இன்னும் ஏன் என்ன உயிரோட வச்சிருக்க? யோ பங்காளி, யோ என்னையா நானும் பார்க்குறேன் வரும்போது புலம்பிக்கிட்டே வரியே, ஏன் என்னாச்சு? அதை என் வாயால் எப்படி பங்கு சொல்லுவேன்? நீ சொல்லவே வேணாம், கிளம்பு. பங்கு சொல்கிறேன், ஏன் கோவப்படுற? சரி கழுத சொல்லு. இல்லை பங்கு, ரேணுகா ரேஷன் கடையில் பார்த்தேன், கையில் குழந்தையோட அரிசி பருப்பு அவங்க க்யூவில் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசு, ரொம்ப வருமாப்பில் இருக்கு. அப்போ யோசிச்சேன், நம்மளை கட்டினாச்சும் நிம்மதியாக இருந்துருக்கோன்னு. ரொம்ப கஷ்டமாகடா மனசு. இங்கே கேட்குறாளுங்க, தலையால் அடிச்சுக்கிட்டேன். சரி சாரிக்கு என்ன ரேஷங்களை கலெக்டர் ஊற்றியோமா? அதுவா, வீட்டில் அரிசி பருப்பு காலியாயிருச்சு, ரேஷன் கடைக்கு முன்னாடி துரத்தி விட்டா, அதான் ஆளுக்கு முன்னாடி போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டேன். போங்கடா போங்கடா, போய் பொண்டாட்டி பேச்சு கேட்கணுங்கடா, அதை விட்டு வெட்டி பேச்சு பேச வந்துட்டாங்க. செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா, பொணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா.